ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி அதிமுக கூட்டணி இரண்டா பிளவுபட்டிருக்கு. சசிகலா அணியில 122 எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் அணியில 12 எம்எல்ஏக்களும் இருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட எம்பிகளும் ஓபிஎஸ் அணியில இருக்காங்க. இந்த இரண்டு அணியுமே இரட்டை இலை சின்னம் கேட்டதனால சின்னமும் கட்சியும் முடக்கப்பட்டிருக்கு. இரண்டு அணிகளுமே வேறு வேறு சின்னத்துல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல போட்டி போடுது. ஜெயலலிதா மறைவுல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல் நிலவரம் பத்தி மக்கள் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. அதுக்கான பதிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இந்த கருத்து கணிப்புல தொகுதிக்கு 75 பேர் வீதம் 234 தொகுதிகள்ல மொத்தம் 17,550 பேர் பதில்கள் வாக்கெடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவோட இன்னைக்கு நிலை, எம்எல்ஏக்களோட நிலைப்பாடு உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதியில தனித்தனியா கேள்விகள் கேட்கப்பட்டது. உங்க எம்எல்ஏ எடுத்த முடிவு சரியான? தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தொகுதியில கேட்கப்பட்ட கேள்விக்கு இது தவறான முடிவுன்னு 82% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. சரியான முடிவுன்னு வெறும் 12% பேர் மட்டும்தான் கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லைன்னு 6% பேர் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருக்கிற எம்எல்ஏக்கள் தொகுதியில கேட்கப்பட்ட கேள்விக்கு எம்எல்ஏ எடுத்த முடிவு சரின்னு 79% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. தவறான முடிவுன்னு வெறும் 13% பேர் மட்டும்தான் கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லைன்னு 8% பேர் சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏக்கள் சசிகலா டீம் பக்கம் இருக்கிற டிடிவி தினகரன் பக்கம் இருந்தாலும் மக்கள் ஆதரவு ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருக்குன்னு தந்தி டிவி நடத்தின இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்கு. ஆர்கே நகர்ல ஜெயிச்சா இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்ன டிடிவி தினகரன் முதல்ல ஜெயிப்பாரானே தெரியலையே அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு மூலமா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எழுது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.